டாக்டர், உங்களுக்கு இந்த சமையல் வேலையை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாதா? உண்மையே சொல்றேங்க, வேற எல்லா வேலையும் ஓரளவுக்கு தெரியும், இந்த வேலை தான் சுத்தமா தெரியாது. பின்னையே இந்த வேலைக்கு வந்தீங்க? உங்க வீட்டுல இந்த வேலை தானங்க காலியா இருந்தது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சீக்கிரத்துல கத்துக்கிறேன். ஏடா சங்கர், சாப்பாடு ரெடியா? ஆயிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இது, சமைக்க தெரியாதவரை போய் சமையல் வேலைக்கு வச்சிருக்கேன். நாம எப்படித்தான் சாப்பிடுறது? என் கல்யாணம் நடக்க வரைக்கும் நீ பட்டினி கடை. நான் இருப்பேன், சித்தப்பாவை எப்படி சமாளிக்கிறது? உங்க சித்தப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். என்னடா வச்சிருக்க? சாம்பார். ஆமா, ரசம் வைக்கல? இதையே மேலாக எடுத்தா ரசம், கலக்கி எடுத்தா சாம்பார், வத்த வச்சா வத்த குழம்பு. இப்ப சாப்பிடலாமா? ஓ, சாப்பாடு ரெடி. சித்தப்பா. சிஷ்யா, குருநாதா, இன்னைக்கு என்னடா சமையல்? வெந்தய சாம்பார், வெந்தய ரசம், வெந்தய வத்த குழம்பு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படா தெரியும்? சாமியாருக்கு என்ன பிடிக்கும், சம்சாரிக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யலங்க. காரம் காரம் சித்தப்பா, காரம். என்னடா காரம்? பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. அப்படியா? இங்க விடு, விடுறா, நல்லா விடு. என்னடா கிருஷ்யா, ஒரே பெருங்காயமா இருக்க. பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. சித்தப்பா, உப்பே இல்ல. உப்பு இல்லையா? என்னடா அது, உப்பே இல்லையா? பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. அப்படின்னா இந்த பயலுக்கு நிறைய போடு. வேண்டாம் சித்தப்பா, எனக்கு வயிறே சரியில்லை. தயிர் சாதமும் கொஞ்சம் ஊறுகாயும் போடும் சித்தப்பா. இந்த முதல்ல சொல்றதுக்கு என்ன? குருவே, வாய்க்கு ருசியா சாப்பிட வேண்டிய வயசு பிள்ளைங்க பிரம்மச்சாரிக்கு செஞ்ச சாப்பாடு எப்படிங்க பிடிக்கும்? ராமு, நீ நினைச்சபடி சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க. அபச்சாரம் அபச்சாரம். உங்களை சொல்லலைங்க, இவனைத்தாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். இப்படியே எவ்வளவு காலத்துக்கு கஷ்டப்படுறது? பிரம்மச்சாரியா இருக்கிறது ஒரு கஷ்டமா? உங்க வயசுக்கு சரி, இந்த வயசுக்கு. இந்த வயசை தாண்டி தாண்டா நானும் வந்திருக்கிறேன். நீங்க அனுமார் பக்தர், தாண்டுவீங்க. தம்பி தாண்டணுமே. தம்பியும் தாண்டித்தான் ஆகணும். இந்த அனுமார் பவனத்துல எல்லாரும் பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அஞ்சனேயா, அனுமந்தையா. சித்தப்பா எங்க போறாரு? காசி தீர்த்தத்தை காதுல தெளிச்சிட்டு போறாரு. சங்கரா, உன் முயற்சி தோல்வி அடைஞ்சு போச்சே, ஒண்ணும் நடக்கலையேப்பா. தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. பொறுத்திருந்து பார். சாம்பார்.